இதுக்கு பேர் தான் சித்தரத்தை. இப்போதான் சொன்னேன், சித்தரத்தையோட கண்ணை பற்றி போட்டிருந்தேன். இதுக்கு பேர் தான் சித்தரத்தை. சித்தரத்தைனாக்கா இப்படி தான் இருக்கும் சித்தரத்தை. நல்லா பார்த்துக்குங்க. இஞ்சி இனம் தான் இது. இஞ்சி இனத்துலேயே ஒரு இது பூளை அகற்றுதல், ஜலிக்கு மிகப்பெரிய மருந்து இது. ஜலியை குணப்படுத்துறதுலையோ, நீர்க்கோர்வை, ஜலி, தும்மல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு தொண்டையில் கட்டும் கபத்தை துரத்திடுமே என இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லலாம். பழமொழியே உண்டு. அந்த அளவுக்கு தொண்டையில் கட்டுற கபத்தை உடனே துரத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. வெயிலில் காய வச்சு, வெயிலில் காய போட்டு மேல் தோலை சீவிட்டு தூளாக்கி பயன்படுத்தலாம். இல்லை சின்ன துண்டாக எடுத்து சின்ன துண்டை கட் பண்ணி சும்மா வாயில் உமிழ்நீரோட சேர்த்து அந்த உமிழ்நீரை குடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொண்டையில் கட்டுற கபம், தொண்டை கரகரப்பு, சளி, இது மாதிரி தொண்டையில் நெஞ்சில் கட்டின கோலை எல்லாமே எடுபடக்கூடிய தெம்பு இதுக்கு உண்டு. அதனால் அது மாதிரி செஞ்சுக்கிடலாம். ஏன்னா தொண்டையில் கட்டும் கபத்தை துரத்திடுமே. கோலைக்கு மிகச்சிறந்த எதிரியானது இந்த சித்தரத்தை. இதே சித்தரத்தையை நல்லா பொடியாக்கி வஸ்திர காயம் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவு தினமும் தேனில் எடுத்து தேனில் குழச்சி சாப்பிட்டாக்க மேற்கொண்ட நான் சொன்ன நெஞ்சில் கட்டுற கபம், கோலை, நெஞ்சு நீர்க்கோர்வை இது எல்லாமே சரியாகும். ஒரு 2 கிராம் முதல் 3 கிராம் வரலையும் ஒரு மனிதனுக்கு பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு தேனில் குழச்சி சாப்பிட்டுக்கலாம். இது சித்தரத்தை பொடி ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சித்தரத்தை, சோம்பு, பனங்கல்கண்டு இது 3தையும் தூளாக்கி 3தையும் போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு அரை டம்ளராக வற்ற விட்டு குடிச்சிங்க. அரை டம்ளராக வற்ற விட்டு உணவுக்கு முன்னாடியோ இல்லை உணவுக்கு பின்னாடியோ குடிச்சிங்கன்னா உடனே ஜலி, தொண்டையில் கட்டுற ஜலி, நெஞ்சு ஜலி, இருமல், புத்திருமல் இது எல்லாமே சரியாகக்கூடிய தெம்பு இதுக்கு உண்டு. அதனால் தாராளமாக செய்யுங்க, பயப்படாமல் செய்யலாம். ஏன்னா தொண்டையில் கட்டும் கபத்தை துரத்திடுமேங்கிற பழமொழிக்கு ஏற்ப இது வேலை செய்யும். அடுத்தது, ஏன்னா இது நெஞ்சு கோலை, நெஞ்சில் கட்டுற ஜலி, ஈலை, இருமல், நாள்பட்ட ஐயம்னா நாள்பட்ட ஜலி, கரப்பான், மார்பு நோய், வீக்கம், பல் நோய், வாத கரணிதம், நீர்த்த கரணிதம், பிறந்த ஐயம் ஆகிய இவைகளை போக்கும். முத்தோஷத்தையும் தீர்க்கும் தன்மை இதுக்கு உண்டு. பசியை நல்லாவே தூண்டும். அதனால் இதை கட்டாயமாக பயன்படுத்துங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வர்ற முக்கூற்றத்தினால வரும் பிணிகளுக்கு, குழந்தைகளுக்கு முக்கூற்றத்தினால ஜலி, இருமல், வாத, பித்த, கபம் 3 குற்றத்தினால வரும் வயிற்று பசி, ஜுரம் இது மாதிரி இருக்கும்போது ஒரு நல்லா குற்ற பிணிகளுக்கு இதை நல்லா சுட்டு கறியாக்கி சும்மா ஒரு சிறு அளவு தேனில் குழச்சி நாக்கில் தடவுங்க. ஏன்னா வசம்பு மாதிரியே இதையும் சுட்டு கறியாக்கி குழந்தைகளுக்கு நாக்கில் தடவலாம். நல்லா பயன் கிடைக்கும். இது மாதிரி இது மாதிரி அடுத்த வீடியோவில் மற்றதை போடுறேன். இப்போதைக்கு இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறு வீடியோ போடப்படும். நன்றி, வணக்கம்.